நான் பேசிக்கலி பரதநாட்டியம் டான்ஸர். எங்களுக்கு அடவுகள தாண்டி எக்ஸ்பிரஷன் எப்படி கத்துக் குடுப்பாங்கன்னா, ஒரு டார்க் ரூம்ல நீ உட்காந்திக்கணும். மிரர் எதுவுமே இருக்கக்கூடாது. லைட் ஆஃப் பண்ணிறணும். ஆஃப் பண்ணிட்டா நம்ம கண்ல வந்துட்டு டார்க்னஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப நீங்க சிரிக்கணும். அப்ப நீங்க அழுகணும். அப்ப நீங்க கத்தணும். நீங்க கோவப்படணும். அந்த நவரசங்களையும் நம்ம ஃபேஸ்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்பதான் நீ வந்துட்டு ஆன் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. ம். ஸோ அதனால நான் அத ஓனாவே நான் அத ட்ரை பண்ணி என்னுடைய காலேஜ் டேஸ்ல வந்துட்டு பார்லிமென்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்ப ம். வந்துட்டு ஒரு 64 கேரக்டர்ஸ் வந்து ஒரு டான்ஸ்ல பண்ணேன். அது வந்து மோனோ ஆக்டிங், நாட்டிய நாடகம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அந்த பேசிஸ் வந்துட்டு இந்த வாரு, அதுக்கப்புறம் இந்த செக்ஷுவல் அபியூசஸ், அதுக்கப்புறம் இந்த நேச்சர் வந்துட்டு புரொடெக்ட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் கலந்து பண்ணுது. அதில மானாவும், மயிலாவும், அம்மாவாவும், பொண்ணாவும், பைத்தியமாவும், குடிகாரனாவும், ஆ வேலை செய்ற விவசாயாவும் இந்த மாதிரி ஆக்டிங்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால அதெல்லாம் எனக்கு பேஸா இருந்தது.